கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கருமையான தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆமேன் சோத்திரம். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஆமேன் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சியோன் குமாரத்தியே கெம்பீரத்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமேன் சோத்திரம். நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவரை ஆமேன் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமீன். எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் நமக்கு நற்செய்தியை கொடுக்க போகிறார். ஆமீன். ஒரு புது வருஷம் வரப்போகிறது. ஆமீன். தேவனாகிய கர்த்தர் ஆமீன் சோத்திரம் இந்த புது வருஷத்தை நாம் ஆமீன் சோத்திரம் வரவேற்கும்படியாக சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கெம்பீரித்து பாடுங்கள், புது பாடலை பாடி அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். ஆமேன் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவரோடு கூட ஆமேன் சோத்திரம் ஹல்லேலூயா, அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வை உணர்ந்தவர்களாய் நீங்கள் செயல்படுவீர்களானால், முழு நம்பிக்கையை அவர் மேல் வைப்பீர்களானால், கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமேன் சோத்திரம். ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு ஆமேன் செழிப்பை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனை தேடுங்கள். ஏதோ நானும் போனேன், நானும் ஆலயத்துக்கு போகிறேன் என்று போகாதீர்கள். ஆமேன் சோத்திரம். கிறிஸ்தவனாய் வாழாதீர்கள். கிறிஸ்துவாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணருங்கள். ஹல்லேலூயா. ஆமீன். கிறிஸ்து நமக்குள்ளாக வாழ வேண்டும். நம்முடைய கிரியைகளுக்குள்ளாக, நம்முடைய பேச்சுகளுக்குள்ளாக கிறிஸ்துவின் கிருபை இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனிடத்தில் அர்ப்பணிப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. இந்த நாளில் உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கர்த்தாவே, நீர் ஒரு விசை இறங்கும். முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உடைய கரங்களிலே தாழ்த்தி இருக்கிறோம். தேவாவியானவர் வழி நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய வல்லமையும் மகிமையும் சமாதானமும் பிள்ளைகளோடு இருப்பதாக நீர் அப்படி செய்ய போறதற்காக எமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ ஆல்.